நானும் ஓடி வந்தேன் அவசர அவசரமா சுவிஸ்ல இருந்து நான் அவசரமா வந்தேன். எங்க இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை காணமே, அதை பார்க்கத்தான் நான் ஓடி ஓடி வந்தேன். அங்க எல்லாம் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு விடிய விடிய ஒரு பிரித் தேசனாவ பிரித் வழிபாடு நடக்க போகுது. நாட்டுக்கு ஏதாவது நலன் வேண்டிய நீங்க வேற நாட்டுக்கெல்லாம் அல்ல, ராஜபக்சர்களுக்கு காலால் அடித்து விட்டு வெளியே சென்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வந்தா விலகுறது இந்த வீரசிங்கங்கிறத மறந்துடாதீங்கடா அப்பா. தமிழகத்துல விஜய்க்கு பின்னால போற கிரவுட் எல்லாம் வந்து இவங்க தற்கொலைகள், இவங்க விசில் அடிச்சாங்க, கொள்கை தெரியாது, அரசியல் கொள்கை இல்லாதவர்கள், அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள். என்ன டீல்ஸ் நீங்க குழப்புறீங்க? அவரு சொல்றாரு இவரு நடந்தது புலன், இவரு சொல்றது நடந்ததும் சரி கதைச்சதும் சரி என்று யாரு சொல்றது ஏற்றுக்கொள்றது? கம்பெனிக்குள்ளேயே சிங்சக் ஒழுங்கு இல்லை, கம்பெனிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா உண்மையான கழிவுகள் எல்லாம் அந்த நடந்துகிட்டு இருக்கு. அந்த கழிவு போகுது, இந்த கழிவு போகுது, இவன் எல்லாம் ஊத்தவாளி. இந்த ஊத்தைகளை முதல் துப்பாக்குங்களா. ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். என்ன கதை? என்ன எல்லாம் தூசு தட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓப்பு சேட்ட தூசு தட்டுங்க. அப்படியா? தூசு தட்டுற மாதிரி காணல, நான் தட்டி விட்டேன். நீங்க இங்க தட்டுறீங்க, இங்க இன்னொரு இடத்துல தூசு தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்று மற்றும் ஒரு வெற்றிகரமான கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நான் 4 பேர படத்தை பார்த்தேன். ஐலவராஜ் காரியவசம், சஜித் பிரேமதாச, நவீன் திசாநாயக்க, மற்றது ருவான் விஜயவர்தன. ரைட். அதான் சம்பவம். நீங்க அதாவது ஆமா, எஸ்ஜேபி யுஎன்பி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. முதலாம் கட்டத்தில் என்ன நிறைவேறினது? என்ன நிறைவேறுச்சுங்க தெரியல. இப்ப 2ஆம் கட்டம் மற்றும் ஒரு அந்த நியூஸோட மற்றும் ஒரு விசேட கலந்துரையாடல் நடந்திருக்கு. அப்ப ஏதோ முக்கியமான விஷயங்கள் நேற்று ஒரு இதொண்டு பார்த்தேன், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இலங்கையில எதிர்கட்சி தலைவரா இருந்தார்கள், ஜனாதிபதியா வந்ததும் இல்லையா, பிரதமரா வந்ததும் இல்லையா. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, சம்பந்தனை விடுங்க, அமிர்தலிங்கத்தை விடுங்க, அவங்க 2 பேரும் எதிர்கட்சி, தமிழாக்கள் வரை இல்லாதானே. இப்படி 2 கதை சொன்னாங்க. மஹிந்த ராஜபக்ச அமைச்சரா இருந்து ஜனாதிபதி வேட்பாளரா வந்து பிரதமரா இருந்து, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரணிலும் வந்து கோட்டா போன இடத்தை நிரப்புறதுக்கு போட்டுவ கட்சியால நியமிக்கப்பட்டார். இது ஒரு வரலாறாம் இலங்கையில. எனக்கு தெரியாது. மற்றது இலங்கையில் இன்னும் சொல்லாங்கன்னா 2 ஜனாதிபதி தேர்தல்கள்ல தோற்றா அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் வெற்றி வாய்ப்புன்றது மிகவும் குறைவுன்னு சொல்றாங்க. இது ஒரு எங்கடாக்கள் அந்த கடந்த காலத்தோட அப்படி இது அரசியல்வாதி சொல்லல, என்ன சொல்ல, துறை சார்ந்த வல்லுநர்கள் ஊர் பக்கத்துல நம்ம மக்கள் சொல்றாங்க. ரைட் 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 ரைட். இப்படி இருக்கணும். என்ன பண்ணீங்க தட்டினீங்க தானே தூசி. இப்ப நீங்க முதலாவது விஷயமே இந்த எஸ்ஜேபி யூஎன்பி இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு சிறிகொத்த நம்ம யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியோடைய ஹெட் ஆபீஸ் இன்னைக்கு விடிய விடிய ஒரு பிரித் தேசனாவ பிரித் வழிபாடு நடக்க போகுது. அது எப்படின்னா, நாட்டுக்கு ஏதாவது நலன் வேண்டிய நீங்க வேற நாட்டுக்கெல்லாம் அல்ல. இந்த இன்விடேஷன் வந்திருக்கு, கேளுங்க. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அனைத்து சிரேஷ்ட தலைவர்களுக்கும் உட்பட அங்கத்தவர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு ஆசீர்வாதங்களை வேண்டி நடத்தப்படும் சர்வராத்திரி பிரித் மற்றும் தானம், அதாவது அன்சல் கொடுக்கிறாங்க. 2026 ஜனவரி 24ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை வரை சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற இருக்கான். மேற்படி புண்ணிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு உங்களுக்கு அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம். அரின் பெர்னாண்டோ, துணை பொதுச் செயலாளர், ஐக்கிய தேசிய கட்சி. போயிட்டு வாரீங்களா? நைட்டுக்கு தர்சன் ஒண்ணு சாப்பிட்டு வரலாம். அதான் கேட்டேன், நீங்க போறீங்களான்னு கேட்டேன். ஏற்கனவே நாட்டு நடப்புல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய தேசிய கட்சி அப்படி நினைக்கிறதுல, அதுவும் குறிப்பா ரணில் விக்ரமசிங்க மிக கௌரவமானவர். அந்த சீட்டிங் நீங்க சில வேளை
வேற வேற ஆபீஸுக்கு போறேன்னா யோசிக்கணும். இதுக்கு அப்படி பிரச்சனை இல்லைன்னா யூஎன்பியில அந்த அந்த அவங்கள்ட்ட அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அது அந்த நீண்ட நாள் அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ற, குறிப்பா ரணில் விக்ரமசிங்க அவரை யாரு விமர்சிச்சாலும் அவர் அதை நேரடியா எதிர்கொள்றவர். ஆனா இந்த பிரித்தோதர விஷயம் இப்ப ரணில் விக்ரமசிங்கிற வழக்கு வரப்போகுது. அதுதான் ஹைலைட். இப்ப புது வருடத்துக்கு ஆசி வேண்டியா, புது வருஷம் வந்து அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு 24ஆம் தேதி ஜனவரி, புது வருஷம் பார்த்தா 24 நாள் கடந்துருச்சு. அங்கிட்டு அடுத்த புது வருஷம் ஏப்ரல் மாசம் டைம் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல என்ன புது வருஷ ஆசீர்வாதம் அப்படின்னா 1ஆம் தேதி செஞ்சிருக்கணும். இது என்ன பிரச்சனைனா, அந்த ஆள் போய் மகாநாயக்க தேரர்கிட்ட சொல்லுது அரசியல் இருந்து விலகிறன்னு சொல்லிட்டார். நான் அரசியலிருந்து விடுபட்டேன், விலகிவிட்டேன், நான் தற்போது அரசியல் இல்லை அப்படின்னு. ஆனா எங்க போனாலும் பேசுறது பூரா அரசியல் தான். என்ன கதை போங்க. ஆனா இந்த ரணில் எனக்கு தெரியாது. இப்ப இன்னும் ஒரு விடயம் சொன்னாங்கன்னா, அந்த ரணில் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு முதல் எங்க ஒரு திருமண வீடு நடந்தான் கொழும்புல. அதுல இந்த ஆளுக்கு உண்மையில வாய்தான் பிரச்சனை. என்ன சொல்லிக்கு இந்த கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு நின்று பிடிக்காது, நான் ரெடி ஆகிறேன்னு சொன்னவரும் என்று சொல்லிதான் அந்த சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க. அதோடதான் கதை வந்துச்சு போல நினைக்கிறேன். பார்லிமெண்ட் வாராரு, அந்த கதையெல்லாம் போடுச்சு. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பின்னுக்கு மக்கள் நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்துக்கங்க. அது சரி. அதுதான் அரின் பெர்னாண்டோ புடிச்சு சொன்னாரு, ஏப்ரல் மாசம் நாடு விழுகுது, ரணில் உள்ளுக்கு வாராரு, நம்ம நாட்டை காப்பாத்த எல்லாம் ரெடியா இருங்க. அந்த கதையெல்லாம் வெளியே வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அரின் பெர்னாண்டோ காலையிலே ஆபீஸுக்கு போயிட்டு இப்ப இதனால அவன் கூட்டி தொடச்சு பெருக்க ஒண்ணுமே நடந்தில்ல வேலை அங்க. இன்னைக்குதான் எல்லாம் போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த நம்ம வடிவேலு, விஜய், சூர்யா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லாம் போயிட்டு அப்படி கூட்டி கழுவி தொடச்சுட்டு இருப்பாங்களே, அப்புறம் சண்டி எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அந்த விஜயுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா? விசில் அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு விசில். அப்ப அந்த படத்துல வர மாதிரி வடிவேல் அப்புறம் சண்டிகளை கூட்டு போவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு சிறுகொத்தாவுக்கு இந்த அப்புறம் சண்டிகள்லாம் போயிட்டு ஆரஞ்சு கலர் கோட்லா போட்டு எல்லாம் நல்லா கூட்டி கழுவி பெருக்கு நிப்பாட்டுங்க. சொல்லல சிலவள வந்துட்டாங்கன்னால் பிறகு கை கொடுக்க உடனே நாங்க அப்புறம் சண்டி ஆயிரும். ரொம்ப நாளா சுத்தம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு கூட்டி தொலைச்சு ஒரு சிரமதான பணி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு சொல்றாங்க அந்த போஸ்ட் கீழே, என்னத்தான் இந்த ஆபீஸ கூட்டி கழுவி தொடச்சு பெருக்கினாலும் ஆனா உண்மையான கழிவுகள் எல்லாம் அந்த நடந்துகிட்டு இருக்கு. அந்த கழிவு போகுது, இந்த கழிவு போகுது, இவெல்லாம் ஊத்தவாளி, இந்த ஊத்தைகளை முதல் துப்பாக்குங்களா அப்படின்னு அந்த போஸ்டுகளுக்கு கீழே மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கழுவி தொடக்க வேண்டியது இனி மக்கள் கையில தான். அடுத்தடுத்த தேர்தல்களை தான் இனி அவங்க பார்த்துக் கொள்ளணும். அப்படி போய்கிட்டு இருக்கு. சோ வழக்கு நெருங்குற நேரத்துல இன்னைக்கு ஒரு சிறப்பு ஆராதனை, அது முடிய நாளைக்கு தன்சல் எல்லாம் கொடுக்கப்படுது. நல்லது நடந்தா சரி பார்ப்போம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி நேரத்தை வீணடித்திருந்தார்கள். ஆனால் இன்று மிக முக்கியமாக சொந்த பிரச்சனை யாருன்னு தெரியுமா? யாரு? இந்த அரசாங்கம் ஒரு சாணக்கியம் சொந்த பிரச்சனை உண்டு. ஸ்ரீதரன். ஏனண்டா அது மாறி என்ன போச்சு, அது சொந்த பிரச்சனை இல்ல, அவருக்கு வச்சால தங்கட சொந்த பிரச்சனை வந்துட்டேன். வடிவ விளங்கி கொள்ளுங்க நீங்க டில்சான். ஸ்ரீதரன் தண்ட சொந்த பிரச்சனையை கழிச்சுன்னு சாணக்கியம் சொல்லுது. ஸ்ரீதரன் சொந்த பிரச்சனையை கழிச்சு தங்கட சொந்த பிரச்சனையை ரோட்டுக்கு கொண்டு வந்து. ஓகே டில்சான், நான் சிவப்பு செட் போட வர அந்த ஆள் சிவப்பு செட்டை கலட்ட போறாங்க. நான் பொறுப்பில்லை அனுர தோழர் அனுர. என்னடா இப்ப ஒருமையில சொன்னாலும் அவர் ஆதரவாளர்கள் கோவிக்கிறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட் இப்படிதான் எல்லா இடமும் சொல்ற. அது மாதிரி மிஸ்டர் அனுர நாங்க பொறுப்பு இல்லை, ஆனா கூட சேர்த்து கலெக்டர் ஒரு எச்சரிக்கை வருது. சிங்களத்துல அந்த உரை இருக்கு டில்சா, நீங்க எனக்கு சொல்லுங்க. புரியல என்னன்னா இப்ப நம்ம ஜனாதிபதி அங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு சொன்னா தானே. ஓ ரைட். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இப்ப அது நாங்க ஆல்ரெடி இப்ப நிறைய சொல்லிட்டோம். இப்ப யாழ்ப்பாணத்துக்கு அதுவும் இந்த தைட்டி விகார திஸ்ஸ விகாரைக்கெல்லாம் கொழும்புல இருந்து ஒரு குரூப் வருது தானே. அவங்க வந்து சில் எடுக்கிறதுக்கு இல்லை, அப்படின்னா அந்த ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கு இல்ல, இனவாத ரீதியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கு தான் நடுவுல இருக்க ஸ்ரீமா பூதி இன்னும் ஏராளமான பன்சல விகாரையெல்லாம் தாண்டி மெனக்கட்டு இங்க வாரது இவங்க அந்த பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்கு தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தை நம்ம சாணக்கியன் அவர்கள் பார்லிமெண்டத்துல ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருக்கிறது, யாழில் முதுகெலும்போட பேசிய ஒரே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்படின்னு பார்லிமெண்டத்தை அடிச்சு பேசியிருக்காரு.
ජනාධිපතිතුමාට මේ අවස්ථාවේ මම ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. මොකද ජනාධිපතිතුමා යාපනයේදී ගිහිල්ලා කරපු කතාවක් පිළිබඳව. ගරු ජනාධිපතිතුමා මේ කතාවේ කරපු කාරණා පිළිබඳව විකෘති කළා තියෙනවා. මම ඇත්තටම සතුටු වෙනවා ජනාධිපතිතුමා මේ කතාව කරපු එක පිළිබඳව. ජනාධිපතිතුමා මේ කතාවේ මම හිතන්නේ කිව්වේ නාගදීපේ යන්න එපා කියලාවත් එහෙම නැත්නම් තියෙන උතුරේ තියෙන මේ පන්සලට යන්න කියන එකවත් නෙවෙයි. එක පැහැදිලිවම එක පන්සලක් අල්ලගෙන ඒ පන්සල කේන්ද්‍රගත කරගෙන අපි දන්නවා ඒ කණ්ඩායම කවුද කරන්න කියලා. පහුගිය පොහොට්ටුවේ ආණ්ඩුවේ හිටපු කාලේ කණ්ඩායම මෙහෙවපු කට්ටියත් අපි දන්නවා. අපි ඒකට විරුද්ධ වුණා ඒ අවස්ථාවේ. ඒ කණ්ඩායම පිළිබඳව තමයි ජනාධිපතිතුමා කිව්වේ. එහෙම නැතුව මං හිතන්නේ මේ සිංහල ජනතාව උතුරේ නාගදීපේ වන්දනා කරන්න යන එක වෛරයෙන් කරනවා කියලා කිව්වා කියලා. ඒක නිසා ඉතා පැහැදිලිව මම කියන්න ඕනේ ජනාධිපතිතුමා කොන්ද පණ තියෙන කතාවක් කරේ. මං හිතන්නේ රටේ ඉන්න එකදු නායකයෙක්වත් මීට පෙර එහෙම කතාවක් මේ ජාතිවාදී එක සිංහල බෞද්ධ පුරවැසියෙක්වත් නැති තැනක පන්සලක් හදලා ඒ පන්සලට බස් පිටින් වෙන කට්ටියව ගෙන්නලා එතන උද්ඝෝෂණ කරලා රට ගිනි තියන්න හදනකොට අනිත් ජනාධිපතිවරු ඒකට කටවත් අරින්න නැතිකොට මෙතුමා කොන්ද පණ තියාගෙන කතාව කරේ. ඒකට අපේ මම ඒකට ජනාධිපතිතුමා ස්තුතිවන්ත වෙනවා. அங்க அவர் மற்றவர் வேற மாதிரி என்ன சொன்னார்? அதான் இப்ப அவரோட கருத்து பிரஸ் மீட்ல பிரேமச்சந்திரன் அவங்களோட இருந்துகிட்டு சொல்றாரு. அதையும் பாத்துருவோமே ரைன், அதையும் போடுங்க. தம்புத்தே கமல நடப்பயிற்சி செய்யாதவர் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து நடப்பயிற்சி செய்தார்னு நாங்கள் கேட்டால் அதை இனவாதம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ அப்படியான கருத்துக்களை சொல்கிறார். அது தெற்கிலையும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுக்காக இப்போ கதிராமத்துக்கு இந்துக்கள் போவது இவ்வளவு கோயிலையும் தாண்டி நாங்கள் வர்றாருலண்டு. இது சமயம் சம்பந்தமான ஒரு விடயம். எவரும் எங்கேயும் போய் தொழலாம், வணக்கம் செய்யலாம். அங்கே காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் காணி உரிமையாளர்கள் அல்ல. அவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிவதற்கு நான் சிஐடியை ஏவி விட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது மிக மோசமான ஒரு செயல். என்ன டெல்சா நீங்க குழப்புறீங்க? அவர் சொல்றாரு இவர் நடந்தது புலண்டு, இவர் சொல்றாரு நடந்ததும் சரி கதைச்சதும் சரி என்று. இவரை சொல்றாரு ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருக்குன்னு, அவர் சொல்றாரு இது வந்து பிரச்சனை, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. யாரு சொல்றது ஏற்றுக்கொள்றது? அவங்களோட கொம்பனிக்குள்ளேயே சிங்சக் ஒழுங்கு இல்லை. கம்பெனிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. இவங்கள 2018 முதல் இலங்கையில மே தினத்துக்கு கொழும்ப விட்டு வெளியில யாழ்ப்பாணத்துக்கு கூட்டி வந்து வழிகாட்டுனதும் சுமந்திரன் தான். ஆமா ஆமா, நடப்புலண்டா என்ன செய்யறது சுமந்திரன்? இது தானைக்கேன்னு சொல்லுது உண்மையில ஒரு இனவாதத்து பதிலடி குடிச்சாரு. நீங்க எப்படி சொன்னீங்க? அப்ப அவர் சிஐடியை கொண்டு வந்துதான் விசாரிக்க வேணும் சொன்னார். இப்ப நீங்களும் ஒரு அரச பாதுகாப்போட தெரிஞ்சால் அப்ப உங்களுக்கும் அது ஒரு பெரிய பொருட்டா இருக்காது. அதுல என்ன பகுதி என்று சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாத்துக்கும் முதல் ஒரு காலத்துல சுமந்திரன் பக்கத்துல இருக்க மாட்டேன் அடம் பிடிச்சா. இன்னைக்கு எல்லாம் உண்மையில சிவசக்தி ஆனந்தன் வவுனியா வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்டத்துல சுமந்திரனாக்கள் அவருக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுக்கல. பாராளுமன்றத்துல அவர் பாராளுமன்றத்துல அழுது பெரிய என்ன சொல்ல முறப்பாடு, சபாநாயகர் அங்க இங்க ஓடி திரிஞ்சவர்னு அப்படி எல்லாம் செய்த மறந்துட்டீங்களா சுரேஷ் பிரேமச்சந்திரன்? எனக்கு இப்ப ஞாபகம் வருது டிடிவி தினகரன் நேற்று நடப்பாடியார் வாழ்க. அப்படியே அப்படியே போற போக்குல எல்லாம் அரசியல் அப்படியே மாறி எல்லாம் என்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணன் சுமந்திரன் வாழ்க. அப்ப பாருங்க, இப்ப சாணக்கியன் அவர் எதிர்த்தரப்புல இருந்தாலும் கூட எதிர்த்தரப்புல இருந்துகிட்டு நேற்று சொன்ன விஷயம் இப்ப இந்த வீடியோ படி அவர் சிங்களத்துல சொல்றாரு, எதிர்கட்சியினர் ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்தில் வச்சு சொன்ன விஷயத்தை திரும்பப்படுத்திட்டாங்க. இதை வந்து வேறு விதமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா சுமந்திரனுடைய கருத்து வேற. சாணைக்கு உண்மையா சுமந்திரனை சேர்த்துதான் கண்டிச்சிருக்கிறார் நினைக்கிறேன் நாடாளுமன்ற உயர் சபையில. என்ற சிலவள் அவருக்கு ஒரு பயம் இருக்கும், நாடாளுமன்றத்துக்கு வெளியில கழிச்சா விளக்கம் கோரி கடிதம் எழுதி விட்டுருவார். உள்ளுக்குள்ளதானே பிரிவிலேஜ், சிறப்புரிமை. இதான் சம்பவம் டில்சான். அதுல நீதி அமைச்சரோட ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அது என்ன விளக்கம்? அது சிங்களத்துல இருக்கு. அது என்ன சம்பவம்னா, சிறைச்சாலைகள்லாம் மேற்பார்வை செய்ததுக்காக ஸ்டெஃபனி சிறிவர்தன இவங்க ஒரு நடிகை, பிரசன்டர், மாடல், நிகழ்ச்சி பிரசன்ட் பண்றவங்க, தொகுப்பாளர், ஹோஸ்ட் பண்றவங்க, அப்படியெல்லாம் செய்யறவங்க, டான்சர் கூட. அவருடைய கணவர் ஒரு
பிரபலமான டான்சர் இலங்கையில துஷ்யந்த் வீரமன் சொல்லி நல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடனம் ஆடுவாரு, அவருடைய மனைவி தாங்க. அப்போ இவங்களத்தான் இவர் தெரிவு செஞ்சிருக்காரு இப்படி சிறைச்சாலைகள்லாம் மேற்பார்வை செய்யறதுக்காக. அதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. ஆனா சோசியல் மீடியாவில் அது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கப்படுது. எதுக்கு ஆளா இல்ல ஆக்களா இல்ல இவங்களெல்லாம் செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சர்ச்சையா தான் பேசப்படுது. நானும் பார்த்தேன் சர்ச்சைக்குரிய இவங்களெல்லாம் எதுக்கு இந்த இடத்துக்கு எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளையாட்டுகள் போய்கிட்டு இருக்கு. රාජපක්ෂවරුන්ට පයින් ගහලා ගිය එකෙක් නෙළුම් මාවතක වැද්දගත්තොත් කලින්ම එතන දාලා යන්නේ මේ වීරසිංහ කියලා මං ප්‍රසිද්ධියම டில்சான் ஓ அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு சிங்களத்துல போனார் வீரசிங்க ஏதோ சொல்றாரு, எனக்கு அது புரியல. ஜோன்சன் படம் இருக்கு, வீரசிங்க இருக்குது. அது என்ன பிரச்சனைனா இந்த வீரசிங்க வந்து எஸ்எல்பிபி இப்பயும் நாமளோட தான் இருக்காரு. நாமளுக்கு தான் நாமளை ஜனாதிபதி ஆக்குவோம் அப்படின்னு உத்த கால நிக்கிற ஒரு கூட்டத்துல இவரும் ஒருத்தர். இந்த வீரசிங்க அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காலகட்டத்துல ராஜபக்சக்களுக்கு காலால் அடித்து விட்டு வெளியே சென்றவர்கள் அப்படின்னா எஸ்எல்பிபிக்கு துரோகம் நினைச்சிட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வந்தா விலகுறது இந்த வீரசிங்கிறத மறந்துடாதீங்கடா அப்பா அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இப்ப பாருங்க, நாமல் ராஜபக்ச ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கிறாரு, ஒரு கடிதம் கொடுக்கிறாரு, அதுல ராஜபக்சோட போட்டோ இருக்கு. இவர் தான் ரமேஷ் பத்ரன். ஏற்கனவே போட்டுவையில இருந்து கோட்டாபய ராஜபக்சோட ஆட்சி காலத்துல வெளியேறினவர் தான் இவர். இவர தந்தை வந்து முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், படிக்கிறாங்க ரிச்சர்ட் பத்ரன் என்று கல்வி அமைச்சர் என்று நீண்ட காலம் கல்வி அமைச்சர் அந்த சந்திரிகா அடக்கம். அப்ப கோட்டாபய ஆட்சி காலத்துல இது ஆட்சி சரியில்லை, கோட்டாபேக்கு ஒழுங்கா செய்ய தெரியும், ராஜபக்சர்கள் மோசம்னு வெளியே போனவர் தான் இவரு. இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு வீரசிங்க காய்ச்சாரு. ஆனா இன்னைக்கு போய் ரணில்கிட்ட போய் சுகாதார அமைச்சர் இருந்தாரு. இப்ப இன்னைக்கு நாமல் ராஜபக்ச கையிலே கடிதத்தை வாங்குறாரு, திரும்ப ரீஜாயின் ஆகிட்டாரு போட்டுவையில. அதுக்கு இப்ப வீரசிங்க இந்த மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்குவாரோ தெரியல. அதுதான் இந்த கதை. இந்த இதையும் மெங்கடாக்கள் கீழே கேட்டாங்க, என்னப்பா நீங்க விசில் எல்லாம் ஊதுறாங்க, நீங்க சத்தம் இல்லாம இருக்கிறீங்கன்னு சில பேரு கேட்பாங்க, சில பேரு ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. என்னத்த சொல்ல. ஆனா ஒன்று மட்டும் உண்மை டில்சான், இதுல சில தகவல்களை நாங்க நிதானமா சொல்ல வேணும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போகல சனம் எல்லா இடமும் கூட்டம், உங்களுக்கு தெரியும் தானே. எல்லா இடமும் கூட்டம், ஆச்சா பூச்சான்னு எல்லா இடமும் சனம் தான். அப்ப இவங்க ஏத்தி இருக்கிறாங்க, இது சோசியல் மீடியாவில வந்த கிரவுட்னு தான் எல்லாரும் சொன்னது. அப்ப அந்நேரம் வெற்றி வீதம் எல்லாம் அனுரகுமார வெல்லுவாரண்டா கூட அது வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் பேஸ்புக்ல போடலான்ற ஒரு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் இருந்தது. இப்ப நேற்று என்னோட பேசின ஒரு அன்பர் சொன்னார், இது கிட்டத்தட்ட இந்த அரசியல்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நோய் மாதிரி பரவக்கூடியது. தமிழகத்துல விஜய்க்கு பின்னால போற கிரவுட் எல்லாம் வந்து இவங்க தற்குறிகள், இவங்க விசில் அடிச்சான் அரசியல் கொள்கை இல்லாதவர்கள், அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள். ஆனா அப்ப அவர் சொன்னார், விஜய்ர கட்சியில 1,20,00,000 மேற்பட்ட தொண்டர்கள், அதாவது கட்சி உறுப்புரிமை பெற்றிருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவர் சொல்றாங்கன்னா இந்த 1,20,00,000 குறைஞ்ச 1,15,10,00,000 வாக்குத்தான் ஓட். அதை தாண்டி அதிருப்தி ஓட்டு இருக்குது வெளியில, அதிருப்தி வாக்குகள் கொஞ்சம் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே அதிருப்தி வாக்கு, பிஜேபி அதிருப்தி வாக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு இப்ப அண்ணளவா இந்த 1,20,00,000 மேற்பட்ட அவங்களோட தொண்டர்கள வாக்க பார்த்தா 30% வாக்கு கையில இருக்கான், அது சொலிட் போட். அப்ப இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வெளியில இருந்து அடிச்சு வந்தால் மேபி ஒரு என்ன சொல்றேன் 40 தொடக்க 45 ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில 35 தொடக்கம் 37 எடுத்தால் வீத வாக்கெடுத்தா சீட் கன்ஃபார்ம். இப்ப என்ன நடக்க போகுன்னு தெரியாது. போட்டி அப்படியே இருக்க போகுது. இல்ல எனக்கு ஞாபகம் வருது இங்கதான். இப்போ ஓகே என்ன சொன்னாங்க, அவர் முதலாவது சுற்றுல தெரிவு செய்யல, 2வது சுற்றுலாம் தெரிவு செய்தது. இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரிப்பட்டு வராண்டு புறாவது அவங்களை அடிச்சு தூக்கி 159 அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆமா. ஆனா இதுல பாவம் ஒருத்தர் பாவம் சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்துல போன எலெக்ஷன்ல டோர்ச் லைட் அப்படி டிவி பார்த்துக்கிட்டு வீசி அடிச்சாரு. இன்னைக்கு அதே டோர்ச் லைட்ட கையில எடுத்துக்கிட்டு இப்படி இருக்காரு. இல்ல மையம் அது மையமாக போயிட்டு எல்லாம் நடக்குதோ. இல்ல டோர்ச் லைட் ஆறு கரைஞ்சவர்டா திமுகவுக்கு தான் அறிஞ்சவர், இப்ப திமுகவுக்கு விளக்கு பிடிக்கிறார், வெளிச்சத்தை காட்டுறாரு. சரி, எலெக்ஷன்ல வெளிச்சம் காட்டுறது என்ன நடக்குது. ஆனா ஒரு என்ன பொறுத்தவரை எதுவும் சொல்ல இல்லாது. ஆனா தமிழக தேர்தல் வந்து இந்த முறை கணிக்கிறது பெரிய கடினமா இருக்க போகுது.
ஓகே. ஆனா இதுல ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியது சார். சாணக்கியனை பற்றி சொல்ல வேணும் சொன்னால், சாணக்கியன் வந்து கருணிக்கும் ஆதரவா குரல் கொடுத்தவர். ஆமா. அந்த கல்வி அமைச்சருக்கு எதிரான ஒரு பெரியாரின கடும் எதிர்க்கட்சிகளோட ஆதரவா கொடுத்தவர். ம். இப்ப அனுரவுக்கும் அவர் ஆதரவு கரை நீட்டி இருக்கிறார். உங்களோட கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. இவ்வளவு காலமும் உங்களோட குழுதான் குழப்பம், 2 குழு தான் இருந்தது. இப்ப நீங்க சுமந்திரன் அணியில இருக்கிறீங்க. உங்களோட கருத்து இப்படி இருக்கு, சுமந்திரன் அதை எதிர்க்கிறார். சிவிகே சொல்றார் எங்களுக்கு சோ காட்டக்கூடாது ஜேவிபி தலைவர் சிவிகே. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அவர் சொல்ல சோ காட்டக்கூடாது. இப்ப நீங்க அந்த குழுவுக்கு வெளியில வந்துட்டீங்களா அல்லது உள்ளுக்குள்ள இருக்கிறீங்களா? ஒரே சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க சாணக்கியன் அவர்களே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நேத்து இத இல்ல. பிரதமர் அரணி அமரசூரிய சுவிட்சர்லாந்துல இருந்து வந்துட்டு பரபரப்பா ஓடி வந்திருக்காங்க. வந்து பார்லிமெண்ட்ல அவசர அவசரம் வந்து நானும் ஓடி வந்தேன். அவசர அவசரமா சுவிஸ்ல இருந்து நான் அவசரமா வந்தேன். எங்க இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை காணமே, அதை பார்த்து நான் ஓடி வந்தேன். அங்க எல்லாம் அப்படியே மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அப்ப அங்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அட பாவிகளா, அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பேப்பர்லாம் புஷ்புடிக்கும் போது கொண்டு வந்து தந்துருங்களாப்பா அப்படின்னு அவரு நலிந்த சொல்றாரு. நலிந்த நலிந்த நலிந்து அப்ப எதிர்த்தரப்பு வச்ச நம்பிக்கையில்லா பேரணிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்கு. ඒක තමයි කවදද ඒක ගේන්නේ? මං ඒක එනකම් බලාගෙන ඉන්නේ. හරි? නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එක ගේනකම් මම මේ බලාගෙන ඉන්නේ. හරි? ජනාධිපති අයින් කරගන්න බැරි වුණා මදුමතරමේ අගමැති අයින් කරන්න උත්සාහ කරානේ. කෝ ඉතින් ඒ උත්සාහයක් නැහැනේ. හරි? ඉතින් මම මේ අද පාන්දර අද මේ උදේ ඇවිල්ලා මේ දුවගෙනම ආවේ මේ නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එකට මුණ දෙන්න කියලා. කෝ ගේන්නේ නැද්ද? හරි? අපරාධේ අපි නම් ලෑස්ති වෙලා හිටියේ. அதை விட பகுதி என்ன தெரியுமா? அதுல சைன் பண்ணதுல 60 பேர் வாக்களிக்க மாட்டேன்னுட்டாங்களா? அது சரி. அதுல ஒரு வந்த பிரச்சனை தானே ஸ்ரீதரன். இன்றைக்கு பொங்கலாம் திருவண்ணாமலையில பொங்கல் விழா. அது கொஞ்சம் கணக்க சொல்ல கிடக்குது. மக்களே மக்களே சாரி கட் பண்ணுங்களா சார். மக்களே நீங்க இத பாருங்க, நாளைக்கு திருவண்ணாமலை பொங்கல்ல கணக்க சம்பவங்கள் கிடைச்சிருக்குது. எல்லாம் பொங்கல் விழாவை பத்தி பேசுவோம். பொங்கல் விழா நாளைக்கு இல்ல நாளண்டைக்கு ஸ்ரீகொத்தாட தன்சலை அந்த இது என்ன அவங்க அன்னதானம் அந்த அப்டேட்டை சேர்த்துக்கிட்டே வா. டைம் கூடத்தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இப்ப நாங்க இதோட போறோம். டேல்சான் நாளை வடிவா நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. கட்டாய். ஓகே, பாய் 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 பாய்.